டே ஆகாஷ் நில்லுடா. இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஆம்பிஷன் கேட்டாங்கல்ல, ஏன்டா நீ மட்டும் சும்மா இருந்த? டேய் சொல்லுடா. என்னோட வரியா என் ஆம்பிஷன் காட்டுறேன். என்னடா டென்டிஸ்டா போறியா? அங்க பாருடா. டேய் ஒரு ஆன்டியோட லவ் பண்ற? என்ன தளபதி கண்டுக்க மாட்டீங்க? போண்டா நீ எனக்கு யாரு? லவ் கன்சல்டன்ட். என் கிளாஸ்மேட் அருண் இருக்கான்ல, அவன் சொல்றான் அணுவை கரெக்ட் பண்ண முடியாதா? அவன் அப்படி சொன்னா? அவ பெரிய பொண்ணான், நான் அவளோட 8 வயசு சின்ன பையன், எப்படி முடியும்? முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முடியாத நினைச்சுதா முட்டையில இருந்து பிரியாணி வந்திருக்காது, மாவுல இருந்து பஜ்ஜி வந்திருக்காது. முட்டையில இருந்து பிரியாணியா? முட்டை பிரியாணி வாபா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் லவ்வுக்கு நான் கேரண்டி. சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருக்க? Hey. Hi. Hi Harish. கிளாஸ்க்கு வரலையா? Yeah, come in. டே ஹரிஷ் பேசுறேன்டா. சொல்லுஜி. என் பைக் தெரியும்ல உனக்கு? ஆமா. காலேஜ் ரோட்ல பார்க் பண்ணிருப்பேன். ஆஹா. அது பக்கத்துல ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர் டியோ ஒன்று நிற்கும். ஓகே. அது என் ஆளோட பைக் தான். சரி. ஒரு 1 hourல வந்து அந்த பைக்ல காத்து எடுத்து விட்டுரு. ஓகே ஜி, ஓகே ஜி. இப்ப என்ன பண்றது? போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். போச்சு, எல்லாம் போச்சு. Bye Hari. Hi. Hey, what? Yo. Che. செத்தடா புலி. You know Harish is in love with you. என்ன சொல்ல போற? What are you going to say?
இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேலைக்கே ஆகாது. நாளைக்கே போற, நான் சொன்ன ஐடியாலாம் நீயே போய் பேசு. அந்த பொண்ணு உனக்கு ஓகே ஆயிடும். ஓகே ஆயிடும். ஒரு சோடா சொல்ல. நான் ஆகாஷ், எல்கேஜி படிக்கும் போது ஆட்டோல அங்க பக்கத்துல உட்காந்துட்டு வருவேன். ஏய் குட்டி, நீயா? எப்படி இருக்க? டீம் கிடையாது, பட்டியும் கிடையாது. ஐ எம் டீனேஜர். நான் இப்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே சார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? என்னடா ஏதோ பேசணும்னு சொன்ன? ஏய் சொல்லுடா. ஐ லவ் யூ. உங்களோட 8 வயசு சின்ன பையன். உங்களை எனக்கு 8 வருஷமா தெரியும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல? அப்படியெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா நான் நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்றீங்களோ அப்படியெல்லாம் இருப்பேன். என்னோட லைஃப்ல ஆம்பிஷன், பேஷன் எல்லாமே நீங்க தான். உங்க ஹஸ்பண்ட் எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபஷனுக்கே நான் போறேன். உங்களோட பெரிய பையனை கல்யாணம் பண்ணீங்கன்னா அவன் உங்களுக்கு முன்னாடியே செத்துருவான். இதே நீங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துப்பேன்ல. நீங்க என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனா அந்த ஹரிஷை லவ் பண்ணாதீங்க. அவன் என்ன செஞ்சான்னு நீங்களே பாருங்க. இந்தாங்க. எட்டு வருஷம் சின்சியர் லவ். இனிமேலும் 80 வருஷம் ஆனாலும் அதே லவ். ஐ லவ் யூ. ஏங்க 80 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னதான் நம்ம தாத்தா பாட்டி ஆனாலும் உங்ககிட்ட நான் பார்க்கறது அன்னைக்கு இருந்த அதே அழகு, அதே கண், அதே காதல், அதே 8 வயசு. ஐ லவ் யூ.